சொல்லு சூர்யா, இந்த வீட்ல என்ன பிரச்சனை? சரி சொல்றேன். இந்தாங்க பாட்டி. என்னம்மா பொண்ணு நீயே? உங்க வீட்ல உனக்கு ஒண்ணுமே கத்து கொடுக்கலையா? என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? தண்ணி ஊத்தி கழுவி விடு. என்ன சூடா இல்ல? பா போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வாப்பா. சூர்யா பாட்டி, என்ன இது? போட்டது போட்டபடியே கிடக்குது, அப்படியே போற? இங்க பாருங்க, சந்திரத்தை வீடும் எங்க வீடும் எவ்வளவு பிரச்சனையில இருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன்ல. அவ்வளவு பிரச்சனைய மீறி இப்பதான் அவங்க ஒத்துமையா வந்திருக்காங்க. இப்ப நம்ம போகாம மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கணுமா? ஏங்க, ஒரு குடும்பம் ஒண்ணு சேர்றது தானே முக்கியம். கோவிலுக்கு போறத நான் தப்புன்னு சொல்லல. இப்ப நம்ம கோவிலுக்கு போய் என்ன பண்ண போறோம்? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே வேண்ட போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போனா 2 குடும்பமும் அங்க உடைஞ்சு போயிடுங்க. அட, அது கூட பரவாயில்லைங்க. நிஜமாவே இது கோவிலுக்கு போற விஷயமா இருந்தா நானே எங்க அம்மா கிட்ட பேசி இத வேண்டான்னு சொல்லிருப்பேன். ஆனா என்னங்க இது, திட்டம் போட்டு அப்படி இப்படின்னு. அத்தையும் அதுக்கெல்லாம் உடந்தையா இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன மாமியார் கொடுமைப்படுத்தினா கூட பரவாயில்ல, உங்களுக்காக நான் அதை பொறுத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா யாரோ ஒரு கிழவி ஊர்ல இருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு அத்தையை தூண்டி விட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னா இது எப்படிங்க? இப்பவும் சொல்றேன், நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதை கேட்டுக்கிட்டு நான் அமைதியா இருப்பேன். சூர்யா, என் கூட வா. எங்க வான்னு சொல்றேன்ல. எது? எனக்கு அம்மா. என்ன மாரிஸ்? ஒரு நிமிஷம்ப்பா. அம்மா வரேன்பா. என்னப்பா? கோயிலுக்கு நம்ம நாளைக்கு போய்க்கலாம். நாங்க 2 பேரும் இன்னைக்கு விருந்துக்கு போயிட்டு வந்துடுறோம். சாரிம்மா, கோயில் விஷயம் தட்டக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா இது எங்களுக்காக அரேஞ்ச் பண்ண விருந்து. மிஸ் பண்ணணும்னு எனக்கு தோணல. சாரி, எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. அதனால என்னப்பா, பரவாயில்ல. சாமி என்ன பெரிய விஷயம், நீ போயிட்டு வா. என்ன மாரிஸ் அப்படி பாக்குற? நான் நிஜமா தான் சொல்றேன். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கோவிலுக்கு போகணும் இல்ல விருந்துக்கு போகணும். இது 2ல ஏதாவது ஒண்ணு அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். நீ விருந்துக்கு தான் போகணும்னு நினைச்சேன்னா தாராளமா போயிட்டு வாப்பா. என்னைக்காச்சும் நான் உன் சந்தோஷத்துல குறுக்க நின்னு இருக்கேனா? அம்மா சூர்யா, முக்கியமான விஷயம்னா என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? நான் அனுப்பியிருக்க மாட்டேன். உனக்கு இப்ப என்ன, விருந்துக்கு போகணும் அவ்வளவுதானே? மாரிச கூப்பிட்டுட்டு விருந்துக்கு போயிட்டு வா, சரியா? சரிம்மா, நாங்க வரோம். வரோம்ப்பா. வா சூர்யா, போலாம். வரேன் வரேன் ஷாலினி. சரி. பர்வதா, பர்வதா வந்துட்டேங்க. என்னங்க? இதுல கல்யாணத்துக்கு யாராருக்கு பத்திரிக்கை கொடுக்கணுங்கிற லிஸ்ட் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். பத்திரிக்கையில அப்படியே இதை பார்த்து எழுதிட வேண்டியதுதான். உனக்கு வேலை சுலபம், புரியுதா? அப்புறம் பத்திரிக்கை அடிக்கணும், மாடல் என்னங்கிறது ஒன்னும் புரியல. நான் போய் அதெல்லாம் பார்க்கணும். பரபரப்பா வேலை பார்த்தாதான் இந்த கல்யாணத்தை நாம ஒழுங்கா நடத்தலாம். அதெல்லாம் சரிங்க. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஊரே மெச்சுற மாதிரி தடபடலாம் இந்த கல்யாணத்தை நடத்தணுங்க. அதெல்லாம் சரிதான். அதுக்கு உன் புள்ள ஒத்துக்குவானா பாரு. அவன் சிம்பிளா கோயில்ல வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொன்னா என்ன பண்ணுவேன்?
அவன் என்னங்க சொல்றது? நாம பண்ணுவோம். யாரு கேப்பா? என்ன மதியோட 2வது கல்யாணத்தை ஊரை கூட்டி பண்றாங்களேன்னு சொல்லுவாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம். நம்ம மனசு ஒப்பிதானங்க பண்றோம். என் மருமக இந்த வீட்டுக்கு வரத ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. எல்லாம் சரிதான். அதுக்காக தான் SSK மண்டபத்தை புக் பண்ண போனேன். கட்சி மீட்டிங் புக் பண்ணிருந்தாங்க. நல்ல வேளை கடைசி நேரத்துல கேன்சல் ஆயிடுச்சு. படக்குன்னு காசை கொடுத்து புக் பண்ணிட்டேன். நல்ல பெரிய மண்டபங்க அது. ஆமா ஆமா, நல்ல பெரிய கல்யாண மண்டபத்துல நம்ம புள்ள கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கட்டுமே, அதுக்கு என்ன. ரொம்ப சந்தோஷங்க. அந்த ஈஸ்வரி அன்னைக்கு நம்ம கிட்ட வந்து கல்யாணத்தை சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னா. அவங்க கோவில வச்சு தாலி கட்டினாங்க. நாம இந்த கல்யாணத்தை பிரமாதமா நடத்தி காட்டணுங்க. இந்த பாரு, நம்ம புள்ள கல்யாணம் நல்ல விதமா பிரமாதமா நடக்கணும்னு மட்டும் சொல்லு. அடுத்தவங்க கல்யாணத்தை நம்ம கல்யாணத்தோட ஒப்பிட்டு பார்க்காத. அது நல்லா நடந்துச்சா, இது நல்லா நடக்கலையா, அது சிறப்பா, இது சிறப்பா, இப்படி எல்லாம் பார்க்காத. நம்ம புள்ள கல்யாணம் நல்லா நடக்கணும், அது நல்லா நடக்கும். அதை மட்டும் பாரு போதும். அப்புறம் எல்லாம் தன்னால நடக்கும். அப்பா ஆ? சரிப்பா, நான் ஆஃபீஸ் போயிடுறேன்ப்பா. பாபு ஒரு நிமிஷம். எதுவும் அவசர வேலை இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சொல்லுங்கப்பா. அது ஒன்றும் இல்லை. கல்யாணம் சம்பந்தமான எந்த வேலை சுமைகளையும் உன் மேலே நாங்கள் சுமத்த மாட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதை பற்றி கவலைப்படாத. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுங்கப்பா. இல்லைப்பா, அந்த சோமு பையன் ஏதாவது சிக்கல் பண்ணுவானோன்னு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்பா அதெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. அவன் அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்லப்பா. சும்மா வாய்ஸ் அவடால் விடுவானே தவிர வேற எதுவும் பண்ணுவான்னு எனக்கு தோணல. அன்னைக்கு பாத்தீங்கல்ல, சூர்யா கல்யாணத்தப்போ பெருசா எதையோ பண்ண போறோம்னு பில்டப் கொடுத்தாங்க. கடைசியில செருப்ப திருடி அசிங்கப்பட்டாங்க. அந்த அளவுக்கு தான்ப்பா ஒர்த்து. இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இல்லைப்பா, நாம் அப்படி நினைக்க கூடாது. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட நாம் கொஞ்சம் யோசிக்காம விட்டுறலாம். இவங்க எல்லாம் மானவக்கத்துக்கு அஞ்சாதவன். இவன்லாம் சில்றீங்க. என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு நம்மளால யோசிக்க முடியாதுப்பா. அவங்க எதுவுமே பண்ணலைன்னா கூட நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறதாப்பா நல்லது. அப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதுக்காக நாம என்னப்பா பண்ண முடியும்? அவங்க பின்னாடியே போய் வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? இல்ல பாபு, அப்பா சொல்றத கேளு. அவர் சொல்றதுல ஏதோ விவரம் இருக்கு. சொல்லுங்கப்பா, என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கிறேன். என்னப்பா? பரவாயில்ல, சொல்லுங்க. அது நம்ம எதிராளி சந்தனத்தை எடுத்து அடிச்சான்னா நாமளும் சந்தனத்தால் அடிக்கலாம். அவன் சேர்த்த வாரி இறைச்சான்னா பதிலுக்கு நாமளும் சந்தனத்தை எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அவன் கிரிமினலா யோசிச்சு நம்ம கிட்ட பணம் பறிக்கலான்னு பார்த்தான். நாமளும் போய் தொலையட்டுன்னு பணத்தை கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமும் அவன் ஏதாவது சிக்கல் பண்ணணும்னு நினைச்சான்னா அது எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னோம்னா இந்த கல்யாணம் நடக்கிற 10 நாளைக்கு அவனை உள்ள தூக்கி வச்சிருவாரு. அப்பா அதுக்கப்புறம் அந்த பொம்பளை ஒரு பைத்தியக்காரிப்பா, அது ஒன்றும் பண்ணாது. கல்யாணம் முடிஞ்ச கையோட அந்த பயலை வெளியே விட சொல்லிடலாம். என்னப்பா யோசிக்கிற? இல்லப்பா, வேண்டாம். நாம எல்லாம் அந்த அளவுக்கு போகணுமாப்பா? இதெல்லாம் வேண்டாம்ப்பா. அண்ணே, அப்பா சொல்றது 100% கரெக்ட்னு. அவன்லாம் என்ன பண்ணுவானே தெரியாது. அவன் மூஞ்ச பார்த்தாலே பொறுக்கின்னு எழுதி ஒட்டிருக்கு. அந்த பொம்பளைய பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நம்ம கிட்ட பணம் வாங்கினாங்க சரி, நாளைக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு பிளாக்மெயில் பண்ணா என்னென்ன பண்றது? ஆமா பாபு, கடைசி நேரத்துல நம்மள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணுமேன்னு நான் எவ்வளவு வேண்டுதல் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த நேரத்துல ஒரு சின்ன தர்ம சங்கடம் வந்தாலும் நமக்கு கஷ்டம்தான்ப்பா. அண்ணே, இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க. மதிய நீ மனசு மாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. கடைசி நேரத்துல அந்த ஆள் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்மள விட்டுருங்க. மதிய இன்னைக்கு எவ்வளவு கஷ்டம். ஆமாப்பா,
ஏற்கனவே 2வது கல்யாணம்னு 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. நாம எதுவும் மனசுல வச்சுக்கல. திரும்பவும் இந்த கல்யாணம் நிக்கிற அளவுக்கு போச்சுன்னா மதி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நாம ஒன்றும் அந்த பையன் மேல கொலை குத்தம் அப்படி இப்படின்னு போட போறதில்லப்பா. போலீஸ்கார்ட்ட சொல்லி ஒரு 10 நாள் உள்ள வச்சிருந்து அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லாதபடி அவனை வெளியில விட்டுற சொல்லுவோம். அந்த 10 நாளும் கேஸு அப்படி இப்படின்னு இழுத்தடிப்பாங்க. மற்றபடி அவனுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் வராது. அதை நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, சாரிப்பா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியலப்பா. அவன் தப்பானவனா இருக்கிறதுக்காக நாமளும் தப்பானவங்கள மாறணுமாப்பா? அவன் சேத்த வாரி இறைச்சானா அதுக்கு நாம சண்டை போடணும்னு அர்த்தம் இல்லப்பா. விலகி போயிட்டாலே போதும். அவன் என்ன காத்துக்கூடிய சண்டை போடுவான். நிச்சயமா எனக்கு தெரியும்பா. அவன் பணத்தாசை பிடிச்சவனை தவிர இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்பா. அப்படியே பண்ணாலும் பாத்துக்கலாம்ப்பா. அதுக்காக நம்ம குறுக்கு வழியெல்லாம் போக வேண்டாம்ப்பா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நல்லதே நடக்கும் நினைங்க. கண்டிப்பா நல்லதாப்பா நடக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நம்பிக்கையோட இருங்க. நான் வரேன்ப்பா. சரி, வரேம்மா. சரிப்பா. சரிங்க. நட்ராஜ், சூர்யா ஏய் சூர்யா, எப்படி இருக்கீங்க? ஆமா சூர்யா வாங்க மதி, வாங்க வாங்க வாங்க. வாங்க எப்படி தம்பி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா தம்பி வாங்க மக்களே, வாங்க. இது ஒரு நிமிஷமா. எப்படி இருக்கம்மா? நல்லா நல்லா இருக்கியா? இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? பரவாயில்லையே. என் தங்கச்சி வீட்டுக்கார் கல்யாணம் பண்ண அடுத்த நாளே சூர்யா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு போல இருக்கு. என்ன ரங்கநாதன் தெருவையே காலி பண்ணிட்டீங்களா? அட நீங்க வேற, இதெல்லாம் உங்களுக்கு தான். எங்களுக்கா? ஆமா, முதல்ல வீட்டுக்கு வரோம். இந்தாங்க மாப்பிள்ளை. பாட்டி இருக்காங்க, குழந்தை இருக்கு. ஏதாவது வாங்கிட்டு வர வேணாமா? அதான் ஸ்வீட்டு, பழம், பூனை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்காக இவ்வளவா? புதுசா கல்யாணம் ஆனவங்கன்னு காமிச்சிட்டீங்களே. இப்படியே கடையவே வாங்கிட்டு வருவீங்க? ஏதோ பேருக்கு 2 வாங்கிட்டு வரலாம். என்ன சூர்யா, உன் வீட்டுக்காரரு ஒரேடியா தாம்னு செலவு பண்றாரு போல எங்க இருக்கு. மதி? நான் சொன்னா அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. பாத்தியா நடராஜ், நம்ம வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு போக கூடாதுன்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஏய், என்ன நீ இப்பதானே சொன்ன கண்ட்ரோல் பண்ணுன, அதுக்குள்ள நீ எப்படி பேசுற? கண்ட்ரோல் பண்ணுன்னு சொன்னேன். அதுக்காக நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரதைய கண்ட்ரோல் பண்ண சொன்னேன். போ மதி, நீ எப்ப பாரு இப்படிதான். விடுமா, ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா. சும்மா பாருமா இருக்க மாட்டியா? எப்படி பேசுறான்னு. சும்மா இரு மதி. என்ன சூர்யா, அண்ணி ஏதோ கிண்டல் பண்றாங்க, அதுக்கு போய் நீ வருத்தப்படுவியா? உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் வீட்டுக்கார உனக்காக எவ்வளவோ செய்யறாரு. ஏன் நடராஜ் கூட தான் உங்களுக்காக என்னென்னமோ செய்யறாரு. எங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடி பாவி, என்னடி மனசாட்சி இல்லாம பேசுற? உனக்காக நான் எதுவுமே செய்யலையா? என்ன இருந்தாலும் எங்க அண்ணன் உங்க தங்கச்சிக்கு செய்யறதை விட நீங்க செய்யறது கம்மிதான். ஓ அப்போ என் கூட பிறந்தவன நீ தப்பு சொல்லுவியா? அண்ணே அண்ணி, என்னதான் இருந்தாலும் திவ்யா எங்க வீட்டு பொண்ணு. நான் இருக்கும்போது சண்டைக்கு போகாதீங்க. ஏன் சண்டைக்கு போனா என்ன பண்ணுவீங்க? ஆ, எங்க வீட்டு பொண்ணு கிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல தான் இருக்கு. ஐயோ, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, அப்போ இங்க அடி விழுந்தா அங்க இடி விழுமோ? கண்டிப்பா. அம்மாடி மதி, இதையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படித்தான் இருக்கணும். உறவுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம காலத்துக்கு இப்படியே இருக்கணும். எங்க காலத்துல எல்லாம் நாங்க இப்படித்தான் இருந்தோம். நாத்தனாரு ஓர்படியான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தோம். ஆனா இந்த காலத்துல எல்லாரும் தனித்தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பேச்சுக்காக இல்லம்மா, நிஜமாவே சொல்றேன். உங்களால எப்பவும் சேர்ந்திருக்க முடியாட்டியும் அப்பப்பவாவது இப்படி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். ஆமா மதி, பாட்டி சொல்றது சரிதான். எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்க முடியாதுதான்.
ஆனா மாசத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி எல்லாரும் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சு பேசிக்கிட்டீங்கன்னா அதுவே நல்லதுமா. அப்பதான் உங்களுக்குள்ள பாசம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும். கரெக்ட் தான் அத்தை. நாம என்ன பண்றோம்னா இனிமே மாசத்துக்கு 2 நாள்னு பிரிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தர் வீட்ல ஒட்டு மொத்தமா சந்திக்கணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷமா. எல்லார் வீட்டுக்கும் ஸ்வீட் பழம் வாங்கிட்டு வரது மட்டும் நம்ம சூர்யாவோட வேலை. அதுக்கு என்ன, இப்ப வாங்கிட்டு வந்ததை எடுத்துட்டு போயிட்டு பிரிச்சு 2 கொண்டு வந்துட போறேன். சரியான ஆள் தாண்டி நீ. யாரு? உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. இங்க மதியன் இருக்காங்களாம்மா? நான் தான் மதி. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். இங்கே தான் பக்கத்தில் ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். என் பொண்ணுக்கு தேமல்லாம் இருக்கு. நீங்கள் ஏதோ மருந்து கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. அதோட பொண்ணுக்கு ஃபேஷியல் அப்புறம் என்னமோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓ அப்படியா, பண்ணிக்கலாம். சரிங்க, மருந்து கொடுக்குற விஷயத்துக்கெல்லாம் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவோம். கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபேஷியல் பண்ணால் நல்லா இருக்கும். அது ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. அட்வான்ஸ் பண்ண கொடுத்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொண்ணை கூட்டிட்டு வரப்போ நான் வாங்கிக்கிறேன். கல்யாணம் வர 18ஆம் தேதி. அதுக்கு முதல் நாளே வந்து நீங்க ஃபேஷியல் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். சரிங்க. சரிங்க, நான் வரோம். சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க. அங்க அத்தை வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன மதி, அவங்க 17ஆம் தேதி மேக்கப் பண்ணணும்னு சொல்றாங்க. உனக்கு 18ஆம் தேதி கல்யாணம். அதனால என்னம்மா? இல்லம்மா, நமக்கு கல்யாண வேலை எல்லாம் இருக்கும்ல. இருக்கட்டும்மா, பாக்குற வேலைக்கும் மரியாதை கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரிம்மா, இதெல்லாம் எடுத்து உள்ள வைமா. சரிம்மா. சரிங்க. செல்லக்குட்டி, போயிட்டு வரேன். வாங்கம்மா. பாட்டி. திவ்யா பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்கம்மா. அப்படியா சொல்ற? ஐயோ, இது என்னால தாங்க முடியலப்பா. சூப்பர் ஜோக்குடா. அப்புறம் வேற என்ன சொன்னா சொல்லு சொல்லு சொல்லு. நான் அப்புறமா கூப்பிடுறேன், வெயி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க என்னடா சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல ஈஸ்வரி, அது வந்து ஏன் சாதாரணமா சிரிச்சிட்டு இருக்கீங்க? கை கொட்டி நல்லா விழுந்து விழுந்து சிரிக்க வேண்டியதானே? நம்ம பழுப்பு தான் சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன தயக்கம்? நல்லா சிரிங்க. இல்ல ஈஸ்வரி, நம்ம குமாரசாமி ஒரு ஜோக் அடிச்சா பாரு. பேசாதீங்க. அவ அப்படி பேசிட்டு போறா. அவ சட்டையை பிடிச்சு இழுத்து நிறுத்தி யார் பேச்சட கேட்டு போற? அவ பேச்ச கேட்டு போறியான்னு கேக்குறதுக்கு துப்பு இல்ல. கெக்க பக்கென்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன ஈஸ்வரி இது? நீ தான் கோயிலுக்கு போறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ உன் இஷ்டப்படி போயிட்டு வாப்பான்னு சொன்னேன். நான் சொன்னேன். நான் சொன்னேன். ஏன் உங்களுக்கு அறிவில்ல? ஏய், ஏப்பா மருமகனே, என்ன பொழப்பு பாக்குறீங்க? ஒண்ணுமே புரியலையே. முதல்ல அவங்கள விருந்துக்கு கூப்பிட்ட முறையே தப்பு. சம்பந்தி உங்களுக்கு போன் பண்ணாம நேரடியா மருமகனுக்கே போன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. சரி, அதை விட நீங்க கூப்பிட்டு கோயிலுக்கு போகணும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு போனவன் திரும்பி வந்து வேண்டான்னு சொல்றான். ரூம்குள்ள மந்திரிச்சு அனுப்புறாளே உன் மருமக எவ்வளவு பெரிய கைகரியா இருப்பா. இப்படி மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரியா தலையாட்டுவான். ஒருத்தர் பேச்சுக்கு மனசு மாறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்ல, அது கூட இல்லையே. ஒரு பார்வையிலே மயக்கி போட்டாளே. இப்படி போனா இந்த குடும்பம் விளங்காது. நீங்க அவளுக்கு முறவாசல் பண்ணி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் உட்கார போறீங்க. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏமா, எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு அநியாய அக்கிரமத்தை பாத்திருக்கியா? வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு மாமியாருக்கு எதிராக நடப்பாளா? பாட்டி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான்.